ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எபிசோட் 2ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பார்ட் 2ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனில் வான் தான் காட்டுறாங்க. வான் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்க அப்படியே அவளை சுற்றி அவன் நம்ம கிம் கிட்ட பேசினதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. என்னோடய எனிமிக்கிட்ட நீ போகிறேன்னா அந்தளவுக்கு என்ன நீ வெறுக்கிறியான்னு இவ கேட்டது. இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு தேவை, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிம் சொன்னது இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. அதுக்கு அடுத்ததில் பார்த்தா அப்படியே ஒரு டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. அங்கே அப்படியே அவள் தூங்கிட்டு இருக்க அவளை சுற்றி அப்படியே ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது. யாரோ கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்குது. அது சீக்ரெட் டோர் மாதிரி. ஸோ அப்படியே ஓப்பன் ஆகுது. வான் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்க மெல்ல மெல்ல அதுக்குள்ளே போகிறா. அது பார்க்கும்போது ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. உள்ளே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அவள் அப்படியே அதுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கா. அவள் உள்ளே வந்தோடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கா. சுற்றியும் ஃபோட்டோ. ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே கிம் நின்றுட்டுருக்கா. கிம், நீ தானே கிம்? கிம், என்கிட்ட வந்துரு கிம் ப்ளீஸ்னு சொல்ல, நான் இங்கே வந்தது உன்னை வான் பண்ணுறக்காக வந்தேன். ஜெஸ்ஸிக்கிட்ட இனிமேல் நல்லா நடந்துக்கும், அதான் உனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல, நம்ம கனவுல கூட நீ ஜெஸ்ஸியை பற்றி தான் பேசுவியா, நீ இன்னும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியான்னு சொல்லி வான் கேட்குறா. நான் இங்கே சொல்ல வந்தது உன்னை தான். என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதை முதல்ல நிறுத்துன்னு வான் சொல்கிறா. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உன்னோட ஃப்யூச்சரை பற்றி தான் யோசிக்கிறேன், உன்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஓ அப்படியா, நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம், என்னோடய ஃப்யூச்சரில் நீயும் இருக்க, நீயும் தானே ஃப்யூச்சரில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வான் அவளை பார்த்துட்டே இருக்க, எப்பயுமே என் கூடவே இருக்கீம் ப்ளீஸ், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், என் பக்கத்துலேயே நீ இருக்கணும்னு சொல்ல, வேணாம் நீ எதுவுமே பண்ண வேணாம், நீ என்னை என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சா நீ என் பக்கத்தில் இருந்தால் தான் அது நடக்கும், ப்ளீஸ் கிம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஏன் திடீர்னு என்னை விட்டுட்டு இப்படி போன? வான், நீ ரொம்ப டேலண்ட், உன்னால் எதுவுமே பண்ண முடியும், உன் பக்கத்தில் நான் இல்லைனாலும் நீ பண்ணுவ. ஓ, நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே எனக்கு தப்பாக தான் இருக்குது, ப்ளீஸ் கிம் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என் கூடவே இருன்னு சொல்ல, நான் உன்னை விட்டு போகத்தான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் கிம் போக, கிம் ஓடி போயிட்டா. அவளை துரத்திட்டே அந்த வீடு ஃபுல்லாக, அது பார்க்குறக்கு ஒரு குடோன் மாதிரி, அது பாலடைஞ்ச பங்களான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது. கத்திட்டே கிம் கிம் கிம்னு அவள் சுற்றி ஓடிட்டே இருக்கா. அவளுக்குள்ளே அப்படி எல்லாமே பிளர்ராகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கிம் கிம் கிம்னு கத்திட்டு இருக்க. சுற்றி இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே அப்படி பிளர் ஆகுது. அந்த இடமே அப்படியே டோட்டலாக அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனால் அந்த ட்ரீம்லேருந்து வெளியே வர முடியல. அப்படியே கத்திக்கிட்டே இருக்க. சேம் டைம் எப்பயும் போல் வானவ ஃப்ரெண்டு மானவி மீட் பண்ணுறக்காக வந்திருக்கா. ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் செஃப் வந்து மக்ரூனி வித் மைனஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்லா ஸ்டஃபில் பண்ணியிருக்கோம். 72 hours வந்து மேரினேட் பண்ணி இது குக் பண்ணது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செஃப் 2 பேரும் தள்ளி போய் நிற்கிறாங்க. இன்றைக்கி என்னோட ஸ்பெஷல் டிஷ் இந்த ரெஸ்டாரண்ட்டில், ஸோ நீ சாப்பிட்டு பாருன்னு மான்னு சொல்கிறா. பட் அவள் முன்னாடி ஒரு ஃப்ளவர் வாஸ் வந்து 2 பேரோட ஃபேஸ் வந்து மறைச்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அங்கே இருக்க செஃப்பை கூப்பிட்டு இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி என்னமோ சொல்ல வந்த, சீக்கிரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு, நம்ம ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் டிஷ் அதுன்னு மௌன் சொல்ல, எனக்கு நெக்ஸ்ட் வீக்கு ஃபேஷன் வீக் இருக்குது, இது எப்படி நான் சாப்பிட முடியும் தான் யோசிக்கிறேன்னு சொல்ல, ஏய் ஒரே ஒரு பைட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குனாவது சொல்லேண்டி அப்படிங்கிற மாதிரி மௌன் இவளை பார்த்துட்டே இருக்கா. அவளும் சாப்பிட்லான்னு அப்படியே எடுக்கிற ஒரு ஸ்பூனை, பட் வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு எனக்கு பசியே இல்லை. ஐயோ, நீ இன்னும் கிம்மை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, அவளை நினச்சி கனவு கண்டுக்கிட்டே இருக்க கரெக்டானு சொல்ல, ஆமாம் சரி என்ன தான் உன் கனவுளோட பிரச்சனை? எனக்கும் தான் கனவு வருது, பார்க் சேஜூனோட ஒய்ஃப்னு. ஆனால் எழுந்து நின்று பார்த்தா நான் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன். கனவுல மட்டும் தாண்டி நடக்குது. உன்னோட கனவு மட்டும் ஏன் இப்படி இருக்குது? நீ சொல்கிற மாதிரி உன் கனவுக்கும் என் கனவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னோட கனவு உண்மையான கனவு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிம் கிட்ட நான் என்னோடய ரியல் லைஃப்பில் சொல்ல முடியாதது எல்லாத்தையுமே என்னோடய கனவில் நான் அவகிட்ட சொல்லுவேன். ஸோ அதுவே எங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு ரியல் லைஃப் மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் அங்கே தான் ஷேர் பண்ணிப்போம். என்னடி சொல்கிற, ஒன்றுமே புரியலன்னு சொல்ல, இதை உங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி டக்குன்னு மார்னிங்ச்சு அங்கே இருக்க செஃப் கிட்ட போகிறா. இங்கே பாருங்கள், நம்ம ரெஸ்டாரண்ட் பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, லுக் வைஸும் நல்லா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்னென்னா 2 பேர் தனித்தனியாக பிரிஞ்சு உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு டேபிளை எடுத்துட்டா பக்கத்தில் உட்காந்து பேசும்போது ஈஸியாக இருக்கும்னு தோணுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரைவேட் பேஸ் கொடுக்கணும்ல, அதான் நல்லாயிருக்கும், எனக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு மான் அப்படியே போய் உட்கார, சரி ஓகேன்னு சொல்லி நடுவில் இருக்க டேபிளை தூக்கிட்டாங்க. 2 பேர் லாங்காக, அதாவது இவன் இங்கேயும் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேபிளை ரிமூவ் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தா 2 பேரும் பக்கத்தில் உட்கார மாதிரி இருக்குது. ஸோ இவ சாப்பிட்ட டிஷ் எல்லாம் பிளேட்லாம் வந்து அந்த செஃப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி எங்களுக்கு கொஞ்சம் பேச டைம் கொடுங்க, நீங்கள் போகலான்னு சொல்ல, சரி உன் கனவை பற்றி இப்போ சொல்லு, என்ன தான் நடக்குது? அது நான் என்ன சொல்ல வரேன்னா,
என் கனவுல எப்படி வந்தது தெரியுமா? நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன், அவளும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் ஒரு சண்டை மாதிரி வந்துருச்சு. கனவுல கூட அப்படித்தான் நடந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாமே ஈக்குவல் ஆயிரும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லையே. சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த கனவு வருது. என்னடி சொல்கிற? சின்ன வயசுலேருந்து எங்களுக்குள்ளே இப்படி தான் எனக்கு கனவு வந்துகிட்டே இருக்கும். கனவுல நாங்கள் 2 பேரும் ரியலாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். இது வரைக்கும் அந்த கனவை பற்றி கிம் கிட்ட சொன்னியா? நான் எப்படி இதை போய் சொல்லுவேன்? சொன்னால் அவன் என்னை பைத்தியம்னு நினச்சிட மாட்டா? எனக்கு தெரிஞ்சு இந்த கனவை நான் உன்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவன் என்னோட சைக்காட்டிஸ்ட்டை கூட இதை பற்றி நான் சொன்னதில்லை. ஐயோ, நீ இருக்கியே ரொம்ப. உன்னை இப்படியே பார்த்தா எனக்கு கவலையாக இருக்குது. ஒழுங்காக உன்னோட டாக்டர்கிட்ட உன்னோட கனவை பற்றி சொல்லு. அவங்களாவது ஏதாவது க்யூர் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். சரி, வேணா ஒன்று பண்ணலாம். நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு சூப்பர் ஐடியா, ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இப்போ இந்த பிளானை நம்ம மல்லி கூட சேர்ந்து தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். நம்மள ஒரு கேங்காக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி கிம்மையும் அங்கே வர வைப்போம். அப்போ உன்னோட கனவை பற்றி நம்ம அப்படியே பேச ஆரம்பிச்சா. நீ என்ன நினைக்கிற? அவகிட்ட சொல்லிடலாம்ல, நல்ல ஐடியா தானேன்னு சொல்ல, வான் அதுக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்கா. நீ இப்படியே தான் இருப்ப, பேசாமிருன்னு சொல்லி, மல்லி நீ எங்கே இருக்க? மான் நீ எங்கே இருக்க? நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். அது வானை பார்த்தினா ஹெல்ப்பு. நான் ரொம்ப பிஸி, இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. என் குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, குவா 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 அப்படின்னு அவளே சவுண்டு விடுறா. பாத்தியா, அவள் குழந்தை கற்று தான், குழந்தையோட ரொம்ப பிஸியாக இருக்கா. அவகிட்ட இப்போதைக்கு நம்மளால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இவள் கட் பண்ணிட்டா. ஃபோன் பேசிகிட்டே மல்லி அப்படியே போக, கிம் அங்கே மல்லி இங்கே இருக்கே. ஓ, இங்கே இருக்கியா? மான் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணான். ஒரு சின்ன மேட்ரு ஏதோ பிளான்னு சொன்னான். சரி, இப்போ நாம் மீட் பண்ண வந்தாங்கள்ல, அவங்க எங்கே? அதோ உள்ளே பாருன்னு சொல்ல, அங்கே ஏதோ ஸ்டைலிஸ்ட்டாக மீட் பண்ண வந்திருப்பாங்க போல். அவங்க ஏதோ அளவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் கண்ணாடிக்கு வெளியே நின்று அதை பார்த்துட்டு, சரி வா நம்ம உள்ளே போய் பேச ஆரம்பிக்கலான்னு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்க. அந்த பொண்ணு பேர் ராக்னு சொல்லிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணு ரொம்ப பெரிய ஸ்டைலிஸ்ட் போல். யாருக்கும் ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு, சாரி உங்கள் 2 பேரும் வெயிட் பண்ண வச்சிட்டேன் அப்படின்னு வரா. உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று பேசத்தான் வந்தேன், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் வானோட ஸ்டைலிஸ்ட்டாக இருக்கணும், அமெரிக்காவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு நல்ல ஸ்டைலிஸ்ட் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பிஸி தான். இருந்தாலும் கிம் ஆல்ரெடி நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களன்னு சொல்ல, சாரி எங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு சீரியஸான சண்டை வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவ கூட நான் ஒர்க் பண்ணுறதில்லன்னு சொல்லி தனியாக வந்துட்டேன். இப்போ நான் ஜெஸிக்கு ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல, ஜெஸிக்கா ஐயோ அவங்க 2 பேருக்கு ஆகாதே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் கேட்குறா. ஆமாம், ஆனால் வேறு வழி இல்லை. ஸோ எனக்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்டைலிஷ்டாக இருக்க முடியுமா? அவளுக்கு பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணுதுன்னு மல்லியும் சொல்கிறா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, நான் ரொம்ப பிஸி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இடையில டைம் கிடச்சா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக அவள் பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வர. அவள் பேர் பேம். ஆக்சுவலி பேமும் ரேக்கும் பேர்ஸ் கப்பிள்ஸு. ஸோ அந்த பொண்ணு வந்தோடனே, ஏய் பேம் வா நல்லா இருக்கியான்னு சொல்ல, நல்லா இருக்கேன். சரி நீங்கள் வந்திருக்கேன்னு ரேக் அப்படியே அவள் ஹக் பண்ண மாதிரி கையை பிடிச்சிட்டே பேசுகிறா. ஒன்றும் இல்லை, நான் ஒரு கிளைண்ட்டோட வெட்டிங்க்கு போகணும். ஸோ அதனால் எனக்கு ஒன்று காஸ்ட்யூம் வேணும், சீக்கிரம் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்ல 2 பேரையும் பார்த்துட்டு கிம் கேட்குறா, நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸா அப்படின்னு. ஆமாம், நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நாங்கள் 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே, ஆனால் எனக்காக ஹெல்ப் பண்ணுறியான்னு மல்லி கேட்குறா. எப்படியாவது நீ தான் பண்ணணும் ப்ளீஸ், அவள் ரொம்ப பாவம், வானுக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே பேமுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இதை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு பதிலாக ஏன் அவள் கேட்கக்கூடாது? அவள் கேட்டால் நான் அதை பற்றி யோசிக்கிறேன், இல்லைனா இதோட முடிச்சுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறா. ஆக்சுவலி சொல்கிறது பார்த்தா பேமுக்கும் வானுக்கும் ஏதோ சின்ன வயசுலேயே சண்டை இருக்கும் போல். ஸோ இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க. சரி ஓகே, அவன் என்னமோ இப்படி சொல்லிட்டாளேன்னு சொல்லி 2 பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க, அதாவது மல்லியும் கிம்மும். சரி இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி எப்படியாவது பேசலாம் வான்கிட்ட, வா ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு மல்லி கூப்பிட. சரி போகலான்னு சொல்ல ஜெஸி கிட்டேருந்து ஃபோன் வருது. ஜெஸி தான் கூப்பிட்றான்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ண, என்ன சொல்லு ஜெஸி, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் போகிறேன்னு சொல்ல, இல்லை இப்போவே வரணும்னு சொல்லியிருப்பாப்புல. ஜெஸி தான் கால் பண்ணுறா, என்னை சீக்கிரம் பிக்கப் பண்ணுன்னு சொல்கிறா. வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணுமேன்னு சொல்லி கிம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. மல்லி கேட்குறான், நீ சாப்பிடாமே போறியேன்னு. இல்லை பரவாயில்ல விடு, நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளும் பாய் சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கடுத்து நம்ம மான் பிளான் பண்ணபடி லைனில் எல்லாருக்கும் குரூப் சேட் பண்ணுறா. ஒரு பார்ட்டி, கட்ஸ்பி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ எல்லாருமே அந்த காஸ்டியூமில் வந்துருங்கன்னு சொல்லி. பட் ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்கிறது பார்த்தா நம்ம வான் கூட ஆன்லைன் இல்லை. ஆக்சுவலி கிம்மு மல்லி அப்புறம் மான் 3 பேர் தான் இருக்காங்க. ஏண்டி நம்ம 3 பேர் தான் இருக்கோம், 3 பேருக்காக ஒரு பார்ட்டியான்னு மல்லி கேட்க, அதெல்லாம் நான் எல்லாரையும் வர வச்சிருவேன், ஒழுங்காக வந்து சேருங்க, எல்லோரும் நான் சொன்ன காஸ்டியூமில் வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவளும் கட் பண்ணிட்டான். அடுத்து ரொம்ப அழகான அந்த காட்ஸ்பி காஸ்டியூமில் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துட்டாங்க.
கிம்மும் அங்கே நம்ம மல்லியும் மட்டும் இருக்காங்க. பிக் காஸ்டியூம் போட்டு மான் வர, ஏன்டி எங்கள்கிட்டலாம் ஒரு காஸ்டியூம் சொல்லிட்டு நீ என்ன இந்த காஸ்டியூமில் வந்திருக்கேன்னு சொல்ல, ஏய் இது நல்லா தானே இருக்குது, க்யூட்டாக தானே இருக்குன்னு சொல்ல, போ நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா மல்லி. நீ ரொம்ப அழகாக இருக்கீல, விடுடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. எல்லாரும் வந்தாச்சு. வானை காணமேனு வானுக்கு ஃபோன் பண்ணுறக்காக மான் வெளியே வரா. சரி எப்படி வான் இங்கே வருவா, அவள் வந்ததுக்கப்புறம் பேனும் டாக்டராக்கும் வருவாங்க. அவங்கள்ட்ட எப்படியாவது பேசி அவளோட ஸ்டைலிஸ்டாக ஒத்துக்க வைக்கணும். சரியா, நம்மளுக்கு தெரியாத மாதிரி எப்படியாவது பேசிடலாம், சீக்கிரம் வந்துடுவான்னு நினைக்கிறேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கடா அவளை காணுமேனு வானுக்கு ஃபோன் பண்ணுறக்காக மான் வெளியே வரா. ரைட்டில் திரும்பி பாரு நிற்கிறேன்னு அவள் சொல்ல, திரும்பி பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல வான் நிற்கிறா. வா, உண்மையாகவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கேன்னு சொல்கிறா. சீரியஸாகவே இந்த காஸ்டியூமில் ரொம்ப அழகாக இருப்பா வான். ரொம்ப அழகாக இருக்க சரிம்மா, செம்ம க்யூட்டு. சரி எல்லோரும் வந்துட்டாங்களான்னு வான் கேட்க, ஆல்ரெடி கிம்மும் மல்லியும் இருக்காங்கன்னு சொல்ல, கிம்முன்னு பேரை கேட்டோன்னே அப்படியே திரும்புகிறா வான். ஏய் பேசாமல் இரு, நீ வா, பிரச்சனையை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன், வா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக வானை இழுத்துட்டு உள்ளே போக, வானை பார்த்தோன்னே அங்கே அப்படியே 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. கரெக்டாக அவள் திரும்ப மேலேருந்து இலையிலேருந்து அப்படியே பூக்களாக விழுக ஒரு ரொமான்டிக் ட்ராமா வந்து அப்படியே அங்கே க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. கிம்மும் வானும் ஒரு செகண்ட் ஃபேஸை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்க சூப்பர் ஸ்டார், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குடி, வா ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி மல்லியும் வானும் ஃபோட்டோ எடுக்க 2 பேரையும் அப்படியே ஃபோட்டோ, கிம்மு தான் 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. ஒரு வழியாக பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்ட்டியில் அங்கே மற்ற 4 பேரும் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாரையும் காணும். அப்புறம் எப்படி இருக்கு வான், உன்னோட தலைவலி நல்லா இருக்கா, டாக்டர்கிட்ட போனியான்னு மான் கேட்குறா. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கிம் கேட்க, ஆமாம் அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, உடனே மல்லி சொல்கிறா, ஆமாம் எல்லா ஒர்க்கையும் அவளே பண்ணுறாள், அதனால வேணா அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், உனக்கு ஒரு பெட்டர் ஸ்டைலிஸ்ட்டை நாங்கள் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, யார் அதுன்னு கேட்டுட்டு அப்படியே அவளை வான் பார்த்துட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா அங்கே அந்த பேமும் கூட டொக்ராக்கும் வராங்க. 2 பேர் வரும்போது பேமை பார்த்தோன்னுமே அப்படியே வானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. 2 பேரும் ஃபுல் நேம் சொல்லி பேசிக்கிறாங்க. வா பண்ணுறாயின்னு சொல்ல, ஹாய் டாவான்னு சொல்ல, ஏன்டா அவங்க 2 பேரும் ஃபுல் நேம் சொல்லி பேசிக்கிறாங்கன்னு மான் மல்லிக்கிட்ட கேட்க, அதுவா 2 பேரும் க்ளோஸ் இல்லைல்ல அதனால தானே சொல்ல, சரி ஓகே நம்ம மட்டும்தானே பார்ட்டிக்கு அங்கே அரேஞ்ச் பண்ண பார்ட்டியில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த டிஷ்ஷை வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டிஷ்ஷும் சர்வ் பண்ண, இல்லை எனக்கு டயட்டில் இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்னு வான்னு சொல்லிடா. மற்றவங்களாம் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கா. எல்லோரும் ட்ரிங்க்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே அவங்க பேசலான்னு போக, அப்புறம் சரி நான் ஒரு சீன் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இவங்க 2 பேர் கப்பல்ஸ் சொன்னதுக்கப்புறம் 2 பேர் இந்த ஸ்டைலிஸ்ட் ரூமில் அந்த பொட்டிக்லேருந்து வெளியே வருவாங்கள்ல, மல்லியும் கிம்மும், அப்போ 2 பேரும் பேசியிருப்பாங்க. 2 பேரும் கப்பல்ஸ் தான் இருக்கல, ஹாப்பியாக இருக்குல்ல, உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மல்லி கேட்குறா கிம் கிட்ட. அதனால் என்ன, லவ்ங்கிறது 2 பேரும் விரும்பி பண்ணுறது தானே, அதில் சேம் செக்ஸுவலாக இருந்தால் என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவா. ஓ ஆமாம்ல நல்லா தானே அதுன்னு சொல்லி மல்லி கேட்டிருப்பா. சாரி அந்த சீனை நான் மிஸ் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணும்போது விட்டார் ஒரு சில டைலாக்ஸை. அப்புறம் பேம் கேட்குறா, இந்த பார்ட்டிக்கு ரீயூனியன் பார்ட்டிக்கு நம்ம மட்டும்தானா, வேறு யாரும் வரலையான்னு கேட்க, நாங்கள் 100 பேருக்கு சொன்னோம், பட் எல்லோரும் பிஸியாக இருந்தாங்களாட்டிருக்கு, ஃப்ரீயாக இருக்கவங்க மட்டும்தான் வந்திருக்கோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. உடனே வான் கேட்குறா, என்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தே சொல்லு அதை பற்றின்னு சொல்ல, ஆமாம்ல உனக்கு ஸ்டைலிஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், உன்னோட ஸ்டைலிஸ்ட்டும் இங்கே தான் இருக்காங்க, அது வேறு யாரும் இல்லை டொக்ராக் தான் அப்படின்னு சொல்ல, அவள் அப்படி திரும்பி, எனக்கு எந்த ஸ்டைலிஸ்ட்டும் எனக்கு வேணாம், கிம்மு மட்டும்தான் எனக்கு ஸ்டைலிஸ்ட்டாக இருக்கணும், வேறு யாரும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல. அப்புறம் கிம் இறந்து போயிட்டா, அவள் செத்து போயிட்டா, அவளே தான் வேணும்னு சொல்லுவியா, அவள் சாகருக்கு முன்னாடியே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி வான் சொல்கிறா. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்னோட ஆட்டிடியூட் கொஞ்சம் கூட குறையில, நீ அப்படியே தான் இருக்கேன்னு பேம் சொல்கிறா. ஆமாம் கொஞ்சம் பொறுமையாக இரு, ஏய் நீ ஏன் இப்படியே பேசிகிட்டு இருக்க வான், புரிஞ்சுக்கோ, நீ எல்லாருக்கிட்டையும் இப்படியே பேசாத, உனக்காக அவகிட்ட ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டோம், நீ அவ்வளோ ஸ்டைலிஸ்ட்டாக வச்சுக்கோ, உனக்கு அதான் நல்லது, அவள் இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கா, எவ்வளோ இருக்குது தெரியுமா அவகிட்ட ஃபேன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்க. பட் அதெல்லாம் கேட்டுக்கிற மாதிரி தெரியல. நம்ம வான் பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்க, பேமுக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்க பிடிக்கல. ஹனி வா நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்ல, பார்ட்டிலேருந்து போகலான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ராக் கேட்குறா. ஆமாம் வான்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக, நீ எல்லாருக்கிட்டையும் இப்படி சிடுன்னு இருந்தால் யாரும் உங்ககிட்ட ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டாங்க, எங்கள் 4 பேர் தவிர உங்க கூட ஒருத்தருமே ஒட்ட மாட்டாங்க புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மற்ற 2 பேரும் சேர்ந்து அப்படியே அங்கே இருக்க வான்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வான் சொல்கிறா, உங்களுக்காக நிறைய டிஷ்ஷஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்லி கிம் எந்திரிக்கிறா. அப்படியே மயங்கி கீழே விழுகிறா. மறுபடியும் எந்திரிக்கிறா, மறுபடியும் கீழே விழுகிறா. கிம்னு எல்லாரும் பயந்துக்கிறாங்க. அப்புறம் உடனே அங்கே இருக்க வான் அவளை கூட்டிகிட்டு போய் அப்படியே அங்கே இருக்க கவுச்சில் படுக்க வைக்க, சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் பவுல் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வரேன், அவளுக்கு அப்படியே வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளாத் அதெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டுருக்க. பக்கத்தில் வான் தான் உட்காந்து அவளை பார்த்துட்ருக்கா. இது உன் ஹோட்டல் தானே, பாருடி எங்கே இருக்குது, என்ன எடுத்துகிட்டு வா, பவுல் எடு துணி எடு தண்ணி எடுன்னு சொல்லி மாற்றி
மாற்றி இங்கே பேசிகிட்டே இருக்காங்க. சீக்கிரம் வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்ல சீக்கிரமாக வாங்க மல்லி, சீக்கிரம் வான்னு இங்கே வானும் கத்திட்டே இருக்கா. இதோ வந்துட்டோன்னு சொல்லி ஒரு வழியாக கிளாத்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அடுத்து அப்படியே அந்த தண்ணிலாம் புழிஞ்சு துணி அப்படி வச்சு அவள் தொடச்சி விட்டுட்டே இருக்கா. மான் சொல்கிறா, இப்போல்லாம் கிம்மை பார்க்கறக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா, அடிக்கடி மயங்கி விழுகிறா, அவள் பார்க்கறக்கே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கிறா அப்படின்னு சொல்ல மல்லி சொல்கிறான், ஆமாம் ஜெஸ்ஸி இவளுக்கு கொஞ்சம் ஓவராக ஒர்க் கொடுத்துட்டே இருக்கா, அவளை சாப்பிடக்கூட விடுறதில்ல, கண்டினியூவாக ஒர்க் கொடுத்துட்டே இருந்தால் அப்படி இவ்வளோ வீக் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படியே விட்டா அவன் நம்ம வானுக்கு முன்னாடி செத்து போயிடுவா போல இருக்குது அப்படின்னு சொல்ல வான் அப்படியே திரும்பி அவளை பார்த்து முறைக்கிறா. அதுக்கப்புறம் சரி நான் நிறைய டிஷ்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன், போய் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வான் திரும்பிட்டு மல்லி நீ என் கூட வான அவள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டா. ஸோ இவங்க 2 பேரும் போக இங்கே அப்படியே உட்காந்து அவளுக்கு தொடச்சி விட்டுட்டு இருக்கா வான். சேம் டைம் 2 பேரும் வெளியே போய் நிற்க மல்லிக்கிட்ட கேட்குறா மான், என்ன நடக்குது உங்கள் 2 பேருக்கு இடையில, அடிக்கடி 2 பேரும் சீக்ரெட் பேசிகிட்டே இருக்கீங்க, உனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, ஒழுங்காக சொல்லிடுன்னு மல்லிக்கிட்ட கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன், அப்போ என் மூஞ்சியை பார்த்து பேசுன்னு சொல்ல அவள் குனிஞ்சு அப்படியே நின்றுட்டே இருக்கா. இப்படியே போனால் உன் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி ஆல்ரெடி நீ எக்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கொடுத்துருவேன், ஒழுங்காக சொல்லிடுன்னு சொல்ல அடி பாவி அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசுகிறேன் நீனு டென்ஷனாக அப்படியே மல்லி சொல்ல அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி தோலைன்னு சொல்ல அங்கே நடந்த எல்லாத்தையுமே அப்படியே மல்லி சொல்லிட்டா. சரி இதை பற்றி தயவு செஞ்சு நீ வான்கிட்ட சொல்லிடாத, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் சரியான மல்லி சொல்ல அது தேவையே இல்லை, நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன்னு சொல்லி பின்னாடி வான் நிற்க வானை பார்த்துன்னு இங்கே டென்ஷன் ஆகிடுது. ஐயோ எல்லாத்தையும் கேட்டாலேங்கிற மாதிரி மல்லி அப்படி ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கா. சேம் டைம் உள்ளே பார்த்தா கிம் அப்போ தான் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறா. கிம் கிம் கிம்னு எல்லோரும் பயந்து போய் எழுந்திருக்க அவளுக்கு அப்படியே இருந்துச்சு. ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு அமைதியாக இருக்க. எதுக்காக இப்படி பண்ணுற கிம், எனக்காக நீ எதுக்கு உன்னோட லைஃப் இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்துட்டே அப்படியே மான் உட்காந்துருக்க. மல்லியும் மானும் மாற்றி கை நீட்டிக்கிறாங்க. நான் சொல்ல இவ தான் சொன்னா அப்படின்னு கையை மாற்றி நீட்டி இப்படி காட்டிகிட்டே இருக்காங்க. எப்படியும் உண்மையை சொல்லிட்டீங்கிற மாதிரி அப்படியே முறைச்சிட்டே இருக்கா கிம். வானுக்கு டென்ஷன் ஆகிடுது. எனக்காக எதுக்கு கிம் நீ இதெல்லாம் பண்ணுற, ஏன் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீ பண்ணவே இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு நான் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக என்னோடய லைஃப்பில் நீ எல்லாமே பண்ணுற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே அவள் அழுக ஹக் பண்ணிக்கிறா. உடனே அங்கேருந்து மான் மல்லி எல்லாருமே வராங்க. 4 பேரும் குரூப் ஹக் பண்ணிக்கலாமான்னு சொல்லி எல்லோரும் ஹக் பண்ணிவிட்டு கிம்மை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு எல்லோரும் அழுதுகிட்டே இருக்காங்க. லைட்டாக பேக்கில் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லி மோன் சொல்ல அதுவா என்னோடய மில்க் ட்ரைன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஐயே தொடச்சி விடு சொல்ல நான் கையை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. அழுகக்கூடாதுன்னு நினச்சா மேக்கப் எல்லாம் கலையுதுப்பான்னு சொல்லி மல்லி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்க. ஒரு வழியாக இவங்களோட குரூப்பாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அடுத்து நம்ம கிம்மு வீட்டுக்கு போயிட்டா போல் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே தலையெல்லாம் தொடச்சிட்ருக்கா. அம்மா அவளை பார்க்கறக்காக வராங்க. என்னாச்சுமா உனக்கு உடம்பு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்க இப்போ பரவாயில்லம்மா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சரி எனக்கு நைட்டு கண்டிப்பாக ஒரு கிளைண்ட் வர சொல்லியிருக்காங்க, முக்கியமாக போய் ஆகணும், இல்லைனா உன் கூட இருப்பேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிம்மு உட்காந்துருக்கா. சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அம்மா போக கரெக்டாக அவளுக்கு வான்கிட்டேருந்து ஃபோன் வருது. நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, ஜெஸ்ஸி என்ன வேலை சொன்னாலும் சரி நீ அதை பண்ணாத, முதல்ல நீ ரெஸ்ட் எடு, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி கிம் கிட்ட அவ சொல்ல கிம் அதை கேட்டுட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உனக்கு எப்படியாவது ஹாலிவுட் மூவியில் சான்ஸ் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேச வேணாம், உன்னை எப்படியாவது சேவ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறேன்னு சொல்ல நீ இப்படியே நினச்சிக்கிட்டே இருக்காத, ஜெஸ்ஸி உனக்காக எல்லாமே பண்ணுவான்னு நினைக்கிறியா, அவள் கண்டிப்பாக இதை பற்றி வெளியே கொண்டு வருவா, அவளை நம்பாதன்னு சொல்ல அதுக்காக தானே அவள் பக்கத்தில் நான் இருக்கேன், நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சரி ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டா. ஸ்வீட் ட்ரீம்ஸா இவ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு வான் ஃபோனை கட் பண்ண அவளோட ட்ரீமில் கிம்மும் வானும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீன். அப்படியே 2 பேரும் கண்டினியூவாக மைல்டான மியூசிக்கு டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சடனாக டான்ஸ் முடிய அங்கே கிம்மை காணும். அங்கே பார்த்தா ஜெஸ்ஸி ஒரு ஃபோட்டோலேருந்து இவளை பார்த்துட்டு வான்னு கூப்பிட்டு சிரிக்கிற மாதிரி அப்படியே கனவு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அடுத்த கனவெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜெஸ்ஸியும் கூட கிம்மும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்புறம் நேற்று ரீயூனியன் பார்ட்டி இருந்ததாட்டிருக்குன்னு சொல்ல ஆமாம் நேற்று கொஞ்சம் பிஸி, உனக்கு எப்படி தெரியும் ரீயூனியன் பார்ட்டி, வான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க போல், அவங்க கேங்காக போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு எப்படி தெரியும், அதுவா என்னோடய ஸ்டைலிஸ்ட் தான் அங்கே வானுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலி அவங்க தான் சொன்னாங்க காட்ஸ்பியோட தீமா பரவாயில்ல என்ஜாய் பண்ணுற, இதுக்கெலாம் உனக்கு டைம் இருக்குன்னு சொல்ல சரி எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால் என்னால் எனக்கு கண்ணியும் அவங்க கூட வர முடியாது, நான் உன்னை ட்ரா பண்ணிவிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உன்னை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க, சரி ஓகேவா, அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிம் சொல்கிறா. இதுக்காக அவனை வான் கூடவே வச்சுக்கிறா போல். சரி எல்லாம் ஓகே, எனக்கு கொஞ்சம் நாளைக்கான காஸ்டியூம் ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணி கொடு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வர வேண்டிய இடமும் வந்துருச்சு. ஜெஸ்ஸி போக பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக கிம் வரா. நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு வரும்போது லக்கேஜ் எப்படி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு ஜெஸ்ஸி அங்கேருந்து அப்படியே
நீ பாட்டுக்கு ஈஸியாக கீழே போடுற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வான் வந்துடா. ஏன் உனக்கு கை இல்லையா, உன்னால் தூக்கிட்டு போக முடியாது, அவகிட்ட வேலை சொல்லிட்டு இருக்க, இதுக்கப்புறம் உன்னோட பொம்மையாக அவள் இருக்க மாட்டா, என்ன பண்ணுவியோ நீ பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் உன் கூட அவள் இருக்க மாட்டான்னு கிம்மோட கையை பிடிச்சி தரன்னு அப்படியே வான் இழுத்துட்டு போகிறா. ஏய் வேணா விடுவான்னு சொல்லி கிம் கத்திட்டே இருக்க வேகமாக அவளை காரில் கூட்டிகிட்டு போய் அப்படியே திணிச்சிட்டு அப்படியே அவளை பார்த்துட்டு கையை மட்டும் நீட்டி உன்னால் முடிஞ்சதை பாருடிங்கிற மாதிரி அப்படியே வான் போயிட்டா. ஸோ 2 பேரும் அப்படியே போக இதை பார்த்து கடுப்பில் அப்படியே ஜெஸ்ஸி முறைச்சிட்டு நின்றுட்டுருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி செகண்ட் எபிசோட் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட் பார்க்க இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணும். ஸோ வந்தோடனே கண்டிப்பாக சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணுறேன்ப்பா. எனக்கு பிஎல்ஸும் இருக்கனால நான் அதை பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் 2 பார்ட்டாக போடுறேன். இல்லைனா ஒரே பார்ட்டாக கூட எப்படியும் போட்டிருப்பேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுவீங்களேன்னு தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பார்ட்டாக போட்டால் கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலான்னு தான் 2 பார்ட்டாக போடுறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வேணால் நான் ஒரே பார்ட்டாகவே போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.